ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அங்கே மிக்க அல்லாஹுவின் அருள் நிறைந்த உலமாக்கல் சங்கமமாக இருக்கிற சமூகத்தின் முன்னோடிகள் பொறுப்பாளர்கள் இணைந்திருக்கிற ஒரு நல்லதொரு சபை. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், தன்சீலுர் ரஹ்மா இந்த ஜித்திமாயில் உலமாக்கள் சங்கமமாக்குவார்கள் என்றால் அங்கே அல்லாஹ்வின் ரஹ்மத்து இறங்கும் என்றார். ரஹ்மத்து இறங்குகிற ஒரு மகத்தான சபை. அப்படியானால் நம்மை பற்றி நாமே சிந்திக்க தூண்டுகிறது. நாம் இருக்கும் இடம் ரஹ்மத்து இறங்கும் இடம் என்று சொன்னார். எங்கே ஒப்பிடுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வஜிதமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன ஃபீஹி கிதாபல்லாஹ் வ யுதர்ரிஸூனஹு. ஒரு சமூகம் அல்லாஹ்வின் வீட்டில் கூடி திருக்குர்ஆனை ஓதி திருக்குர்ஆனுக்கு விளக்கம் பாடம் நடத்துவார்கள் என்றால் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சுகூனும் சக்கீனத்தும் ரஹ்மத்தும் இறங்கும் என்கிறார்கள். குர்ஆன் ஓதப்படும் இடத்தில் அங்கே குழுமிருக்கிறவர்கள், குர்ஆனை விளக்கம் சொல்கிறவர்கள், அங்கே கூடியிருப்பவர்கள், அவர்கள் மீது சக்கீனத்து இறங்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கீனத்துனா என்னன்னு முழு பொருளை சொல்ல முடியல. மன அமைதி என்று மாத்திரம் அதற்கு பொருள் சொல்லிவிட்டு நகர்ந்து போகிற இடம் அல்ல.
சக்கீனத்து என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு எதுவெல்லாம் நிறைவை தருமோ, நிம்மதியை தருமோ அவைகள் இறங்குகிறது என்பதோடு மலக்குகள் இறங்கி அவர்களை எல்லா வகையிலும் சுக்கூன்படுத்துகிறார்கள் என்றார்கள். குர்ஆன் ஓதப்படுகிற இடம், குர்ஆனுக்கு பாடம் நடத்தப்படுகிற இடம். உயர்ரிசூனகு, அந்த ஹதீஸுடைய 2வது வார்த்தை, திருவுர கிதாப் அல்லாஹி உயர்ரிசூனகு, கிதாபை ஓதுறாங்க, கிதாபை விளக்கம் சொல்றாங்க. இங்கே அந்த மாதிரி இடத்தில் ரஹ்மத் இறங்கும் என்ற ஹதீஸ். அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி 30 ஆண்டு காலம் நான் மனிதர்களோடு பேசுகிறேன் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இல்லை, நான் ஜெயித்து ரப்பில், நான் ரப்போடு தான் இருக்கிறேன், ரப்போடு பேசுகிறேன். ஒரு நல்ல மாண்புக்குரிய மனிதர், உலமாக்களுக்கு மாத்திரமல்ல ஷேகுமார்களுக்கும் வழிகாட்டி, ஒரு ஆன்மீகத்தினுடைய ஷேகு தாயிஃபா என்று அவங்களுக்கு பெயர். ஒரு சமூக முன்னோடிகளை உருவாக்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பலமுறை நசீபு பெற்றார். நாம் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. இங்கே இந்த நோக்கம் என்ன என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதோடு, மிக முக்கியமான பகுதி, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், ரஹ்மத் இறங்கும் இடம், நாம் இணைகிற இடம், கூடும் இடம். நாம் போய் ஒன்று குர்ஆன் ஓதுகிறோம் அல்லது பாடம் நடத்துகிறோம், சும்மா நாம் இணைகிறோம், இது எல்லாமே ரஹ்மத் இறங்கும் இடம் என்கிறார்கள். அப்படியானால் நம்மை அல்லாஹ் வைத்த இடம், ரசூல் வைத்த இடம் பிரதான இடம். நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்த மதிப்பு மகத்தான, நமக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியம் பரக்கத்தான. எனவேதான் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் இதை கொஞ்சம் குறைவாக பார்த்து, என்னை விட அவர் அந்த இடத்துல நல்லா இருக்கிறார் என்று நினைத்தால் இவர் பாவி என்ற எச்சரிக்கை வருக. நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டால் இதனுடைய மதிப்பு மிகப்பெரியது என்பதை நம்முடைய ஆள் மனதில் பதிய வேண்டும். அல்லாமா ஷரீர் சுப்தி தான் ஜுனைதுல் பக்தாதியினுடைய மாமனார். ஷரீர் சுப்தி தான் அவர்களின் ஷேഖு கூட. அவர்கள் தான் பாடம் படிக்கிறார்கள். 3 வயதில் இருந்தே தர்பியத், 3 வயதில் இருந்தே தர்பியத். சாலிஹீன்களும் சொன்ன வாழ்க்கை என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தர்பியத்துக்கு வயசு என்ன என்று கேட்டபோது, அது நீ உன் மனைவியின் கருவில் குழந்தை தரிக்கும் போதே தர்பியத் ஆரம்பம் என்றார்கள். சில வார்த்தைகளுக்கு பொருள் விளங்குவதில்லை, ஆழம் விளங்குகிறது. தர்பியத் எப்போது, பிள்ளைகளை உருவாக்கும் விதம் எப்போது, எத்தனை வயது, அது கருவில் தரிக்கும் போது என்கிறார்கள். இமாம் ஷாஃபி சொல்வார், கருவில் தரிக்கும் போது நீ அழகாகி விடு என்கிறார். உன் பேச்சும் பாவனையும் அது பிள்ளைகளின் வளர்ச்சியோடு இணையும் என்கிறார். உன் பேச்சும் பாவனையும் உன் பிள்ளைகளின் வளர்ச்சியோடு. நீ குர்ஆன் ஓதுவாயா, அந்த பழக்கம் அந்த பிள்ளைகளை தொடும். நீ சீரத்து அழகுபடுத்துவாயா, அந்த நிலை பிள்ளைகளுக்கு ஏற்படும். எனவேதான் 1000 தவறுகளுக்கு அடிமையானவர்களாய் இருந்தாலும் திருமணத்திற்கு பின்னால் வளருகிற சந்ததிகள் அழகாகுவதற்கு இவர்கள் அழகாக வேண்டும் என்கிறார்கள். கருவில் இருந்தே நமது பிள்ளைகள் வளர்ச்சி பெறுகிறார்கள். வெறும் உடலால் மாத்திரமல்ல, உறுப்புகளால் மாத்திரமல்ல, ஆன்மீக வளர்ச்சியும் நம்முடைய வார்த்தைகள் அவர்களின் உள்ளங்களை அழகுபடுத்துகிறது என்கிறார்கள். நாம் எல்லாருக்கும் சரியாக தௌபீக் செய்வானாக. நாம பெரிய பொறுப்புடையவர்கள். ஷரீர் சுப்தி 3 வயதில் எழுந்திருச்சு தஹஜ்ஜத்தில் தன் மருமகன் ஜுனைதுல் பக்தாதி நிற்க வைக்கிறார். தஹஜ்ஜத்தில் தான் தொழுதார் அல்ல, ஜுனைதை நிறுத்துகிறார். உலமாக்களை பற்றி எழுதுகிற அழகான செய்தியில் ஒன்று, என் தர்பியத் என்பது என் குடும்பத்தில் தொடங்க வேண்டும் என்கிறார்கள், என் பிள்ளைகளோடு தொடங்க வேண்டும் என்கிறார்கள், என் பேரன் பேத்திகளோடு மனைவியோடு தொடங்க வேண்டும் என்கிறார்கள். என் வீட்டுக்குள்ளே என்னுடைய இஸ்லாஹ் நிலை உருவாகிவிடும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்வானா. இந்த குடும்பத்தை இவ்வளவு அழகாக்கி விட்டாய், நீ தொடருகிற பணிகளில் அங்கே இருப்பவர்களை அழகாக்கும் பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன். மாணவர்கள் சரியாகிடுவாங்க, மக்தபுகள் சரியாகிவிடும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்? நான் சரியானேன், என் தொடர்பில் இருக்கிற என் அகல வைத்துகள் சரியானார். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. உலமாக்களுக்கு என்று ஒரு பெரிய அறிவுரை இல்லை. என்னுடைய சொந்த லைஃபில் என் கவனம் போட வேண்டும்.
என் முயற்சி. நான் அடிக்கடி மக்களுக்காக கேட்கிற துவான் ஒண்ணு இருக்கு, என்னையே சரி பண்ணுவது. நம்ம எப்படி இருக்கிறோம், நேற்று எப்படி கழிஞ்சிச்சு, ராத்திரி எப்படி கழிஞ்சிச்சு, பகல் எப்படி கழிஞ்சிச்சு, இன்னைக்கு ஓத வேண்டிய அவுராதுகள் ஓதப்பட்டதா, திக்ர்கள் செய்யப்பட்டதா, இன்னைக்கு நம்ம ஓத வேண்டிய குர்ஆனுடைய பங்கு முடிக்கப்பட்டதா. குர்ஆன் என்கிறது ஹாஃபிதுகளுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு மன்சில் முடிக்க வேண்டும் எழுதுகிறார். ஒரு மன்சில் ஒரு ஹாஃபிது முடித்தால் ஒரு வாரத்தில் குர்ஆனை முடிக்கிறார், ஒரு வாரத்தில் குர்ஆனை முடிக்கிறார். சலஃபுகளும் சாலிஹீன்களும் இன்னும் ஒரு பாடத்தையும் தருவார்கள், 10 நாளில் ஒரு குர்ஆனை முடித்து விடுங்கள் என்கிறார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு 3 ஜுஸு. அப்படியானால் இந்த தர்பியத்தை என் வாழ்க்கைக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன் என்றால் என் பிள்ளைகளில் தொடர்கிற இமாம் ஷாஃபி சொல்வார்கள், என் குர்ஆனின் அழகும் என் குர்ஆனின் நடையும் என் தாயே ஆசிரியர் என்றார்கள். என் குர்ஆனின் அழகும் என் குர்ஆனின் நடையும் என் தாயே ஆசிரியர். யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 6 வயதில் இல்ல, 2 வயதில் தந்தை இழந்த அனாதை. அந்த தாய் சொன்னார்கள், மகனே, உன்னை நான் உலகம் போற்றும் இமாமாக ஆக்குவேன். உலகம் போற்றும் இமாம், உலகம் போற்றும் இமாம் ஆக்குவேன் சொன்னது 2 வயசுல. இமாம் ஷாஃபி உலகமெல்லாம் போற்றப்படுகிறார். அவர்களின் பேசப்படாத இடம் இல்லை, அவர்களின் பெயர் படாத மதரசாக்களின் கிதாபுகள் இல்லை. அங்கீகாரம் பெறுகிறார். எங்கே? அருமையான தாயினுடைய அந்த தாக்கம். எனவேதான் என் குர்ஆன், அதன் நடை, அதன் அழகு என் தாய். ஏன் குர்ஆன் உம்மாட்ட ஓதி முடிச்சாங்க எத்தனை வயசுல? 6 வயதில் ஹாஃபிலாக, 6 வயது. எனவே சங்கமிக்க உலமாக்களுக்கு நான் சொல்வதெல்லாம் நமது சலஃபு சாலிஹீன்கள், உலமாஇ முத்தகத்திமீன்களின் வாழ்க்கை எல்லாம் எடுத்தால் அவர்களின் மிகப்பெரிய கவனம், மிகப்பெரிய சிந்தனை, மிகப்பெரிய ஈடுபாடு, தன்னுடைய நிலைகளை சீராக்குவதில், தன் குடும்பத்தை சீராக்குவதில் மிகுந்த அக்கறை. அதற்கு பின்னால் சமூகத்தின் வளர்ச்சிக்காக துவா, சமூக வளர்ச்சிக்காக கேட்கிற துவா அல்லாஹ் கபூல் ஆயிடுது. அவங்களுக்கு பின்னால போனவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க மட்டும் ஜெயிக்கல, அவங்களுக்கு பின்னால போனவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, என் முன்னால் மண்டியிட்டவர்களும் என்னோட சொர்க்கம் வருவார்கள் என்று சொல்கிற அளவிற்கு உலமாஇ ஸலஃப், நம்முடைய முன்னோர்களான உலமாக்கள் இருந்தார்கள். எனக்கு முன்னால் மண்டியிட்டவர்களுக்கும் சொர்க்கம் என்று சொல்லும் இடத்தில் அல்லாஹ் அவர்களை வாழ வைத்தான். அல்லாஹ் அந்த இடத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாமா ஜுனைதுல் பக்தாதி சொல்வார், 3 வயசுல எங்க நிப்பாட்டி வச்சாங்க, தஹஜ்ஜத் தொழ சொன்னாங்க, ஒரு திக்ர் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த திக்ரை நீ டெய்லி செய்யணும், 3 தடவை செய்யணும்னா. என்ன திக்ருன்னு கேட்டேன். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. 4 வார்த்தை. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் என்னிடத்தில் ஆஜராகி விட்டான். அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. என்னை விட்டும் அல்லாஹ் தூரம் இல்லை, அவனை விட்டும் நான் தூரம் இல்லை. என் பார்வையில் அவன், அவன் பார்வையில் நான். என் முன்னால் அல்லாஹ் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இது வெளிரங்க பொருள். அந்த ஷாஹிதி, நாதிரி, ஆதிரிக்கு உள்ளே பாத்தினி பொருள் இருக்கு, அதை நான் இங்கே விவரிக்க இல்லை. அந்த மாதிரி என்னுடைய வட்டம் எல்லாம் அல்லாஹ்வை சுற்றி என்கிற பாடத்தை அவங்க படிச்சு கொடுத்த வயசு 3 வயசு. எல்லாம் 3 வயசு பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துறது? நான் அன்னைக்கு ஒரு மக்தபில குர்ஆனின் பயிற்சி மதரசாவில போய் பேசினேன். போன வாரம் தான் அதற்கு மௌலானா கூட இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 வயசு, 8 வயசு, 6 வயசு பிள்ளைக்கு தஃசீர் விளக்க எழுதியிருக்கிறான். கொடுக்கலாம் நாம் இன்றைக்கு. சின்ன வயசிலும் அந்த தர்பியத்து மிக முக்கியமானது. அந்த தர்பியத்தின் தொடர் 3 வயசுல ஆரம்பிக்கிறாங்க ஜுனைதுல் பக்தாதி. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஇ. 1 வாரம் கழிந்தது. சொல்கிறாயா? சொன்னேன். 7 தடவை ஆக்கிக் கொள்ளிருக்கிறார்கள். 3 7 ஆக்கினேன். அப்ப அதுக்கு பின்னால் 12ஆக மாற்றினார்கள். அதற்கு பின்னால் 33 இருந்தார்கள். அதே திக்ர் தான். 3 தடவை, 7 தடவை, 12 தடவை, 33 தடவை. அப்படி கூட்டி ஒரு கட்டத்தில் இப்போது திக்ர் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அந்த திக்ர் வாழ்க்கையாக இருக்கிறது என்று. அல்லாஹ்வே என்னுடன். திக்ர் என்கிற அந்த அடிப்படை அல்லாஹ் குர்ஆனில வதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, நிறைய திக்ர் செய்கிறான். திக்ர் எதுக்கு? தொழுகை எதற்குன்னா வாக்கிமு ஸலாத்த லிதிக்ரி. இது திக்ருக்காக தான் தொழுகை. தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்கு அவசியமா? அல்லாஹ்வுக்கு நோக்கம் என்ன? என் நினைவு வர வேண்டும். வாக்கிமு ஸலாத்த லிதிக்ரி,
என் நினைவு வருவதற்காக தொழுது விடு. தக்பீர் கட்டினால் தான் உடைய நினைவு. அல்லது யராக ஹீன தகூமு தகல்லுபக பிஸ்ஸாஜிதீன், அல்லாஹ் உன்னை நிற்க வைத்து பார்க்கிறார். அல்லது யராக ஹீன தகூமு வ தகல்லுபக பிஸ்ஸாஜிதீன், நீங்கள் ருகூவிலும் சுஜூதிலும் உருளுகிற போது எழுந்திருக்கிற போது அவன் பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்று பர்டிகுலரா தொழுகையை பற்றி சொன்னார். தொழுகை என் நினைவு உனக்கு வர வேண்டும், என் நினைவு வருவதற்காக தொழுகை. இங்கே ஜுனைதுல் பக்தாதி இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்ட போது அது என் வாழ்க்கை என்றார்கள். போய் மக்கள்கிட்ட போய் பேசுனா, மக்கள்கிட்ட பேசு, வயசு 15 வயசு ஆகுது. அவங்க சொன்னாங்க, மாத்தக்கல்ல நான் போய் என்ன பேசுறது, என்ன பேச தெரியும். மக்களிடத்தில் பேசும் இடம் அல்லாமா சரி சக்திக்கு இருக்கிறது. அவங்க ஷேக்கும் சூஃபியும் ஞானியும். நான் ஒரு சின்ன வயசு, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. சரிங்களா, 2வது நாள் சொன்னாங்க முடியாதுன்னாங்க, தெரியாதுன்னாங்க. எப்ப நான் தெரியாதுன்னு சொல்றேனோ அதற்கு அடி சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இல்மு வந்துட்டுன்னு அர்த்தம். ஏதாவது ஒருத்தர் சட்டம் கேட்டேன்னா பார்த்து சொல்றேன், தெரியலன்னா உனக்கு இல்மு இருக்குன்னு அர்த்தம். உடனே சட்டம் சொல்றியா, உனக்கு இல்மு இல்லைன்னு அர்த்தம். அந்த சட்டம் தவறா போயிடும். எதையுமே ரசூல் உடனே பதில் சொல்லல. ரசூல் இடத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட நாளைக்கு சொல்றேன்பாங்க, பார்த்துட்டு சொல்றேன்பாங்க, அல்லாஹ்ட்ட வஹி வரட்டும்பாங்க. தேவையான விஷயங்களுக்கு மட்டும் உடனுக்குடன் ஜவாப். இங்கே ஹஸரத் அலி சொல்லுவாங்க, ஜுனைதுல் பக்தாதி எனக்கு பேச தெரியாதுன்றாங்க. 3 நாள் முடிஞ்சிச்சு. 4வது நாள் கனவுல காருண்ய செய்தர் வருகிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ். தக்கல்லம் அலன் நாஸ், ஜுனைத் மக்கள்கிட்ட போய் பேசு பாருங்க, மக்கள்கிட்ட பேசு. யாரு சொன்னது? அல்லாமா ஷரீஃப் சித்தி சொன்ன அதே வார்த்தையை சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட போய் நீ பேசுங்கிறாங்க. இல்லை, இது பக்தாதி விழிக்கிறாங்க. தஹஜ்ஜுடைய நேரம், மாமனாருடைய வீட்டு ரூம்பு கதவை தட்டுறாங்க. அவங்க அந்த நேரம் தொழுதுட்டு இருப்பாங்க. ராத்திரி எல்லாம் சாலிஹீன்கள் அல்லாஹ்வோடு, சஹாபாக்களை பற்றி நாம் படித்தோம் இல்லையா? பகலெல்லாம் தன் வாழ்க்கையும் உழைப்போம், தன் வளர்ச்சியும், இரவெல்லாம் காணொரு உபானன் பிள்ளை, ராத்திரி துறவிகளாக ஆயிடுவார். அதுக்கு முன்மாதிரி நம்முடைய முன்மாதிரி. நான் என் வாழ்க்கையினுடைய அழகில் தான் குர்ஆனை அழகுபடுத்த வேண்டும். குர்ஆனின் அழகை என் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எனக்கும் இந்த 2 சமூகம், உலமாக்கள், இன்னொரு பக்கம் உமராக்கள், நம்மை வழிநடத்துகின்ற சங்கை மிக்க ஒரு பொறுப்பாளர்கள் 2 பேருடைய இந்த முயற்சி வெற்றி என்பதற்கான முதல் அடையாளம் நம்ம 2 பேரின் வாழ்க்கையாக குர்ஆன் வந்து விடுவையானால், அதன் அழகு வந்து விடுவையானால், குர்ஆனின் ஆழத்துக்குள்ளே நாம் நுழையும் இடத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். 7 வருஷம் அரசால் இருந்தோம், உஸ்தாதுமார்கிட்ட இருந்தோம், பெரியார்களுடைய தொடர்புல இருந்தோம், இன்னும் பல தஃசீர்களை திறந்து பார்க்கிற வாய்ப்புகளை பெற்றோம். இதையெல்லாம் என் உணர்வுகளாக, என் ஓட்டமாக, ரத்தத்தில் கலக்கும் இடத்தில் கொண்டு நான் நிறுத்த ஆரம்பிக்கிற போது அல்லாஹ் பெரிய கிருபை உள்ளவன். குர்ஆன்ல 2 செய்தி சொல்றான். கொஞ்ச நாள் மண்டி இடணும், கல்வி கிடைக்கும். அந்த கல்விக்கு பின்னால் அந்த கல்வியின் வாழ்க்கையானால் வண்டியிட வேண்டியதில்லை. அல்லம்னா இல்லதுன்னா இல்மா. இப்ப முதல்ல கஸ்பு, 2வது கஷ்பு. முதல்ல கஸ்பு, நான் போராடணும், எழுதணும், முயற்சிக்கணும், வண்டியிடணும், தேடணும், அங்காங்கு போய் கற்றுக்கொள்ளணும். பின்னால் அல்லாஹ் கொடுப்பான் கஸ்பு. தேட வேண்டியதில்லை, என் இதயத்தில் இருந்து ஞானத்தை வெளியாகலாம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வாங்க. எனவே இன்னைக்கு நம்ம கஸ்புடைய காலத்தில் இருக்கிறோம். நிறைய முயற்சி. ராத்திரியில நான் 1 மணிக்கு தூங்குவேன், தஹஜ்ஜுக்கு பேர் எழுந்திருக்கிறேன், 1 மணி வரைக்கும் கிதாப் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இல்மு என்பது அதற்கு முடிவே இல்லை. எவ்வளவு கற்றோம் என்பதை விட நான் கற்க வேண்டியது பல்லாயிரம். எனக்கு ஓரளவுக்கு நிறைவாகிவிட்டேன், நான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறேன் நினைச்சா நானே ஜாஹில் என்று எழுதார் இமாம் கசாலி, இமாம் ஜுனைத், இமாம் அலி. நீ உனக்கு போதும் என்று விளங்கினாயா? இன்னொருத்தர் பேசுற போது கூட நமக்கு தெரியாத அவர் பேசுற போறார், அப்படி விளக்கிறாயா? நீ ஜாஹில் என்றார்கள். உன்னை ஜாஹில் என்று பல இடத்தில் நீ முகவரி படுத்து நீ ஆலிமாக மாற முடியும். நான் ஆலிம் என்று சொல்வதில்லை, நான் ஜாஹில். எனக்கு தெரியாதது அதிகம், தெரிந்தது குறைவு. இன்னும் எனக்கு கஸ்புதான். நான் உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், தேட வேண்டும், படிக்க வேண்டும். படித்து 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 ஒரு இடம் வரும். இனி என்னுடைய நாவில் அல்லாஹ்வை பேசுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்ய.
கிதாபை திறந்து நாம் பார்க்க வேண்டாம், குறிப்புகள் எல்லாம் எடுக்க வேண்டாம், பேப்பர் வச்சு பேச வேண்டாம். நீங்க பேச உட்காருங்கள். நம்முடைய புறத்திலிருந்து நாம் ஞானத்தை வெளியாக்குவோம். அதற்குள்ள அடையாளம் நான் இல்லை என்று நீ சொல், நீ இருக்கிறதாய் நான் காட்டுவேன். நான் இல்லை என்று சொல். இப்ப நம்ம தசவுப்பு இதுல எல்லாம் முதல் பாடமே லா அன லா அன லா அன. நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. நான் இல்லை என்று முடிவுக்கு வந்துட்டேன்னா நான் இருக்கிறேன் என்று உலகம் சொல்லு. அதத்தை சொன்னாங்க, அதத்தை வச்சுதான் அந்த காரியம், அதத்தை வச்சுதான் அந்த காரியம். உலகம் பேசும். நான் யாரு? எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒண்ணும் இல்லை. நீ இல்லை என்று சொல்லும் இடத்தில் நீ இருப்பதை அல்லாஹ் தீர்மானிக்க. என் மக்தபுகளும் என் மதரசாக்களும் கிருபை உள்ள ரப்பு குர்ஆனின் அழகிய தொடர்பும் அதன் பொருளும் அதை தாண்டி குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயிரம் இல்மே வாஹினி இல்மே பாத்தினி வெளிரங்க அந்தரங்க இல்முகளை அல்லாஹ் திறந்து வைக்க வேண்டும். அதற்கான ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சியில் என் ஈடுபாடு என்பது தளர்ச்சி இல்லாமல் தளர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னும் தெரிய வேண்டும் என்கிற அந்த ஆதங்கம் ஆசை மிகைத்தால் அல்லாஹ் நமக்குள்ளே அந்த கஸ்பியின் பரக்கத்தை கொடுப்பதோடு இன்னொரு பக்கம் கஷ்மியையும் கொடுத்து திறந்து வைத்து விடுகிறான். நான் நிறைவுக்கு வருவேன். உலமாக்களுக்கு நிறைய பேச வேண்டியது இல்லை, கொஞ்சம் செய்திதான். ஒன்று மட்டும்தான் இங்கே பாடம். நான் சரியாக்குவது, என் குடும்பத்தை சரியாக்குவது, சமூகம் சரியாகணுங்கிற துவா. கண்ணீரும் துவாவும் தஹஜ்ஜத், இரவும் பகலும் என் வாழ்க்கையின் அழகு குறித்து நான் எடுக்கிற முயற்சி. குர்ஆன் உலகமெல்லாம் பேசப்பட வேண்டும். குர்ஆன் என்பது அல்லாஹ் குர்ஆனில சொன்னான், இது ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ்ஸுதூர், இதயத்தில் இருக்கிற கொடிய நோய்க்கும் ஷிஃபா. இன்னைக்கெல்லாம் டாக்டர்கள் ஷிஃபா கொடுக்கிற நோய் இல்ல அது. ஆஃபிஸ்ஸுதூர்னா என்ன, ஹார்ட் அட்டாக்கா? உள்ளத்தில் இருக்கிற நோய், உள்ள நோய் என்று ஒரு பெரிய பாடம். அது ஒரு பெரிய பாடம். பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, பெருமை, ஆணவம், கர்வம், எல்லாவற்றுக்கும் மேலால் கஞ்சத்தனம், கேவலம், இழிவு, ஆபாசம், இச்சைகள், இப்படி 1000 நோய்கள். அந்த நோய்களுக்கு ஷிஃபா குர்ஆன்ங்கறாங்க. قل يا ايها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னார், மக்களுக்கு சொல்லுங்கள் قد جاءتكم. குர்ஆன் எப்படிப்பட்டதுங்கறான்? உங்கள் ரப்பின் உபதேசம். அது போதும் ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய உபதேசம் என்றால், அல்லாஹ்வுடைய உபதேசம் என்பது உலகத்திற்கு 2 விஷயத்தை கொடுக்கும். ஒன்று ஹிதாயத், இன்னொன்று விலாயத். அல்லாஹ்வின் உபதேசத்திற்கு பின்னால் செவிமடுத்தவர்களுக்கு ஹிதாயத், பின்பு விலாயத். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை கொண்டு சேர்க்கிற வாழ்க்கை ஹிதாயத், இன்னொன்னு அல்லாஹ்வின் பக்கம் நம்ம போய் சேர்ந்த விலாயத். அல்லாஹ் ரெண்டையும் நசீபாக்குவாங்க. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ்ஸுதூர், இதயத்தில் உள்ள நோய்க்கு ஷிஃபா. குர்ஆன் ஷரீஃப் என்பது குர்ஆன்ல தொடர்பு வருமா? பெருமை நீங்கிடும், பொறாமை நீங்கிடும், ஆணவம் நீங்கிடும், உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளும் இச்சைகளும் காமங்களும், இன்னொரு பக்கம் இழிவான குணங்களான கஞ்சத்தனம், இதுவெல்லாம் கல்பை விட்டு நீங்கிடும். நம்ம கல்பனை இருக்குதா? இன்னும் குர்ஆன் நமக்கு சிகிச்சை அளிக்கலன்னு அர்த்தம். இந்த பெருமை இருக்குதா? நான் குர்ஆன் படி வாழலைன்னு அர்த்தம். குர்ஆன் என் வாழ்க்கைக்கு சிகிச்சை வழங்கவில்லைன்னு அர்த்தம். பொறாமை வருகிறதா? இன்னும் சிகிச்சை கிடைக்கலன்னு அர்த்தம். ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ்ஸுதூர், இதயத்தில் உள்ள நோய்களை ஷிஃபாவாக்கணும். இங்கே ஆடிம்களாக மட்டும் நாம் இருப்பதால் சொல்கிறேன், என் உள்ளத்தில் இது மாதிரி குணங்கள் வெளிப்படும் போது நாம விளங்கணும், இன்னும் குர்ஆனுடைய ஷிஃபா நமக்கு கிடைக்கலையே, நம்ம என்ன செய்தால் கிடைக்கும்? என்ன செய்தால் கிடைக்கும்? கிடைக்க வேண்டும். யாரை பார்த்தும் எனக்கு பொறாமை வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது. இன்னொரு பக்கம் மிக கேவலமான எண்ணங்கள் எனக்குள்ளே குடியேறக்கூடாது. இதுல நான் தான் ஆரம்பத்திலிருந்து மறைவா சொல்லிட்டே வர்றேன். நான் சரியாகணும், நான் சரியாகணும், நான் சரியாகணும். எனக்கு முன்னால் ஓதுறவங்கள் அல்லாவே சரியாகும். மாணவர்கள் சரியாகுவார்கள், சமூகம் சரியாகும். நம்ம பயான கேட்டவங்க ஹிதாயத்து மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவாங்க. கிடைச்சிக்கணும் உங்களுக்கு. ஏன் இந்த பயானும் இந்த குர்ஆனும் மிஷ்காத் இலா மிஷ்காத், சதுரின் இலா சதுர், நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு வருவது. மாணவர் கோமான் ஜிப்ரீல் ரசூலுக்கு இக்ரா என்று சொன்னபோது ஓதவில்லை. மாணவி காரி, இமாம் புகாரி
சொல்லுவார், ஓத தெரியாது. மீண்டும் சொன்னார், ஓத தெரியாது. மீண்டும் சொன்னார், மானபித்தாரி. மூணாவதுக்கு பின்னால் கட்டி அணைத்து நெஞ்சில் நெஞ்சை இணைக்கிறார். இணைத்து விட்டு சர்க்கார் ஓதுறார். சர்க்கார் ஓதுன இடம் எப்போது? நெஞ்சோடு நெஞ்சு அணைக்கப்பட்ட போது. இந்த ஞானமும் குர்ஆனும் நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு போகணும். குர்ஆனின் உபதேசமும் பொருளும் நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கு போகணும். இந்த நெஞ்சில் ஷிஃபா இருக்க வேண்டும், நோய் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, ஆசைகளும் காமங்களும் இருக்கக்கூடாது. இங்கிருந்து வெளியாகும் குர்ஆனின் விளக்கம் 1000 இதயங்களை அல்லாஹ்வோடு இணைக்கும். அல்லாஹ்வோடு இணைத்து அல்ஹம்துலில்லாஹ். ஜுனைதுல் பக்தாதி அன்னைக்கு சர்க்கார் கனவுல வந்து பேசுங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ஓடல. 3 நாளா மாமனார் பேச சொன்னாங்க, பேசலையே. பேச சொல்லிட்டாங்களே. நேரா வந்து மாமனாருடைய கதவை தட்டி பார்க்கறாங்க. அவங்க தஹஜ்ஜுத் இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு உள்ள போறாங்க, கையை கட்டி நிற்கிறாங்க. ஏன் இன்னைக்கு 4வது நாள் பேசுங்கன்னு சொன்ன, நாளைக்கு பேசிடுவோம். ரசூலுல்லாஹ் பேச சொல்லிட்டாங்க, இப்ப நம்ம இதை காரணம் காட்டி பேசிடுவோம், இதை சொல்ல வேண்டாம், மாமனார் சொன்னதாட்ட இருக்கட்டும் போய் நிற்கிறாங்க. அவங்க இன்னைக்கு பேசுன்னு சொல்லல, சொல்லணும் இல்ல, சொன்னாதானே பேசலாம். அவங்க பேசுன்னு சொல்லல, அப்படியே எதிர்பார்க்கிறாங்க. பேசு பேசு சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நான் சொன்ன நீ கேட்கல, நான் சொன்ன நீ பேச மாட்டேன்ட, ஓ ஹபீபநாயகமே பேச சொல்லிட்டாங்களே பேசு, சர்க்காரே சொல்லிட்டாங்களே பேசு. ஜுனைது சொன்னாங்க, நான் மிகைத்து போனேன், மெய்சிலுத்து போனேன். நான் கண்ட கனவை, அவருடைய சீடர் வந்த காட்சியை என் மாமனார் சொல்றாங்க, நான் பேச சொன்ன நீ கேட்கல, ஓ சர்க்காரே வந்து பேச சொல்லிட்டாங்க பேசு. அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு போய் உட்கார்ந்தவங்க தான். 30 ஆண்டுகள் மக்களோடு பேசினேன், மக்கள் அவர்களோடு பேசுவதாக நினைத்தார்கள். உண்மை என்ன தெரியுமா? 30 ஆண்டு மக்களுக்கு நேர்வழி காட்டும் இடத்தில் உட்கார வைத்தான். நான் இருந்தது மக்களோடு இல்லை, அல்லாஹ்வோடு இருந்தேன். சபையில மக்களோடு, இதையுமெல்லாம் ரப்போடு. அல்லாஹு நாதரி, அல்லாஹு ஷாஹிதி, அல்லாஹு மஹி. அந்த வாழ்க்கை வந்தது. நான் மக்களோடு பேசுவதாக மக்கள் நினைத்தார்கள், நான் மக்களோடு இல்லை, மக்களுக்கு சாலிதான ரப்போடு இருந்தேன். குர்ஆனை வெளிச்சமாக்குவோம், பொருளை கொடுப்போம், அதனால உம்மத்துக்கு கிடைக்க. சிறு வயதில் இருந்து குர்ஆனின் பயிற்சியும் பொருளும், குர்ஆனின் உள்ளார்ந்த கருத்துகளும் சமூகத்தில் கொண்டு இணைக்க 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 இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். மிகச்சரியான வாழ்க்கை எதுவோ, மிகச்சரியான பண்புகள் எதுவோ, குணம் எதுவோ, சரியான நிலைகள் எதுவோ, அதற்கு குர்ஆன் மட்டுமே வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொன்னாலே அந்த வாழ்க்கை சமூகத்தில் பார்க்க முடியும். அதற்கான ஒரு பெரிய முயற்சியும் திட்டமும், இந்த முயற்சி திட்டம் வெற்றி காண வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடக்கட்டும், திட்டங்கள் நடக்கட்டும், ஏற்பாடுகள் நடக்கட்டும். அதில் பங்கு கொள்கிற நாம் நமது இதய சிகிச்சையை குர்ஆனை கொண்டு பெற்றுவிட்டோமா என்று பலமுறை பரீட்சை செய்வோம். நமக்கு கிடைத்து விட்டது என்கிற உறுதியை இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் மிகச் சிறப்பான இடத்தை நோக்கி பயணிப்பார்கள். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியமான இடத்தில் நம்மை இருக்க வைப்பானாக, நம் செயல்களை ஈடுபடுத்துவானாக, நமது காரியங்களை நடைபோடு செய்வானாக, இதன் பின்னணியில் நம்முடைய நோக்கம் நிறைவேற செய்வானாக. அதற்கு அவங்க நிறைய திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, அதற்கு அவங்க நிறைய திட்டங்களை சொன்னாங்க. அடுத்தடுத்த சீரத்து நபவி விழாக்கள், அதில் பிள்ளைகளை சீரத்தை பற்றி, ரசூலை பற்றி கேள்விகள், அதற்கான பதில்கள், இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை. யாருடைய வரலாறுகளை எல்லாமோ பிடிச்சி வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க. பெற்ற தகப்பனாரு, தகப்பனாருடைய தகப்பனாரு, அவங்க தகப்பனாரு, அவங்க தகப்பனாரு, அவருடைய பேரும் தெரியாது. ரசூலுடைய குடும்பத்து பேரை கேட்டா தெரியாது. முஹம்மது பின் அப்துல்லா இப்னு அப்துல்லா ரசூலுடைய பேர். அவங்க தகப்பனார் அப்துல்லா, தாயார் ஆமினா, தகப்பனார் அப்துல்லா, பாட்டனார் அப்துல் முத்தலிப், கூட்டனார் ஹாஷிம், பாட்டனார் அப்துல் மனாப். இந்த 4 தலைமுறையை தெரிவது ஒவ்வொரு மூமின்களுக்கும் அவசியங்கிறாங்க. அது எல்லாம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கப்படாம போயிட்டு, அடிப்படைகளில் இருந்து நமது பிள்ளைகள் வரலாறுகளை, நபியின் வாழ்க்கையை, நபியின் அனைத்து நிலைகளை அதிகம் இடம் வந்தால் நபிதான் ரோல் மாடல். வேற யாரை பின்பற்றியும் ஜெயிக்க முடியாது. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட ரசூலுல்லாஹ் தான் பார்க்கணும், படுக்கிறதுக்கு ரசூல் பார்க்கணும். பெட்ரூமுக்கு போனா என் பெட்ரூம்ல நானும் என் மனைவியும் இல்லை, ரப்பு இருக்கிறான். பெட்ரூம்ல எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க.
இது இல்லைன்னா வாழ்க்கை அழகாகாது. அழகான பெரிய திட்டத்தை அதற்கு வச்சிருக்கிறாங்க. ஜமாத்து ஒத்துழைக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சீரத்தை அழகாக இந்த சமூகம் எடுப்பதற்கு தோல்வி செய்வானாக. குர்ஆனின் நிழலில் வாழ்கிற வாய்ப்பை வழங்குவானாக. நமக்கு அதில் ஒரு முன்மாதிரி மனிதர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நாம் சிறந்தவர்கள், பாக்கியமானவர்கள், ரசூலுடைய வாரிசுகள். நாம் இருக்கிற இடம் ரஹ்மத்துக்குரிய இடம். அதையெல்லாம் நமது ஆழ் மனதில் பதிவு செய்து அந்த இடத்திற்கு எல்லா வகையிலும் நாம் தகுதியானவர்களா என்பதை மீண்டும் மீண்டும் நம்மை நோக்கி நாம் கேள்வி கேட்டு அந்த இடத்தின் அழகை நாமே உறுதிப்படுத்தி விட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளைய உலகம் நமது காலடி 1000 தலை முத்தமிடும். அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமும் நபியின் சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவா, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துவாவை ஆதர் வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மோடு